தீபிகா, டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனி நபர் செய்த ஒரு தவறுக்காக ஒரு நிறுவனத்தையே குற்றம் சாட்டுவது, சோதனை நடத்துவது முறையாகுமா? அமலாக்கத்துறை எல்லை வரம்புகளை மீறி இருக்கிறது என்றும், தனிநபர்கள் வழக்கு என்பது வேறு, நிறுவனத்திற்கு எதிரான வழக்கு என்பது வேறு, ஒரு நிறுவனத்தின் மீது எவ்வாறு கிரிமினல் வழக்குகளை தொடர முடியும் என்று டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு தடை விதித்த உத்தரவில் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது. அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் சார்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று வழக்கை விசாரித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனால் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறப்பட்டு அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தடை விதித்துடன் தனி நபர் ஒருவர் செய்த குற்றத்திற்காக ஒரு நிறுவனத்தையே சோதனைக்குள்ளாகி குற்றம் சாட்டுவது எப்படி சரியாகும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை எல்லை மீறி வரம்பு மீறி நடந்து கொண்டிருக்கிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை வரம்புகளை மீறி செயல்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் முதன்முறையாக தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறப்பட்ட வழக்கில் அந்த வழக்கு விசாரணைக்கே தடை விதித்த உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை எல்லை மீறி வரம்பு மீறி நடந்துள்ளது என்றும், தனிநபர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நிறுவனத்தை குற்றவாளியாக்க முயற்சிப்பது எல்லை மீறிய செயல், வரம்பு மீறிய செயல் என்றும் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை அமலாக்கத்துறைக்கு முதன்முறையாக இந்த வழக்கில் தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை எல்லை மீறி செயல்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளை இரவில் நெடுநேரம் காக்க வைத்து விசாரணை நடத்தியது, பெண் அதிகாரிகளையும் வீட்டுக்கு செல்ல விடாமல் நிறுவனத்திலேயே முடக்கி வைத்து விசாரணை நடத்தியது மற்றும் ஆதாரங்களை உரிய முறையில் சமர்ப்பிக்காதது ஆகிய அடிப்படை முகாந்திரங்களின் அடிப்படையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை கோரி மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. இந்த தமிழக அரசின் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியும் இப்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சோதனை தொடர்பாக ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி நீங்கள் விசாரிக்கலாம், தனிநபர்கள் செய்த முறைகேட்டில் அந்த நிறுவனத்தில் உள்ள அதிகாரிகள் அனைவரையும் குற்றவாளிகளாக்கும் முயற்சியில் ஈடுபடுவதா என்று உச்சநீதிமன்றம் கேள்விகளை எழுப்பி இது குறித்து அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதுடன் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கு தடை உத்தரவை பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீபிகா.